வணக்கம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நம்ம சொல்ற விதத்தில தாங்க இருக்கு. அவங்க சொல்றவங்க கையில தாங்க இருக்கு. வெரைட்டி வெரைட்டியா பேசலாம். "என்னடா சொல்ல வர காலையிலேயே, இப்பதான் ஆஃபீஸுக்கு போயிட்டுருந்தோம். இது ஆஃபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ பேசுறானே கேட்போம்ன்ட்டு ஆன் பண்ணோம்னா, வெரைட்டி வெரைட்டி, வெராட்டி வெராட்டின்னா என்னய்யா அது?" நான் வந்து சரி கான்செப்ட்டுக்கே வந்துடுறேன். ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு ஆள்ட்ட வந்து எப்படி பிரசன்டேஷன் பண்றது? ஒரு இடத்துல பணத்த குடுத்துருக்கீங்க. அத வந்து கேட்குற விதம் இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். "என்ன பணத்த குடுப்பியா? குடுக்க மாட்டியா? என்ன நெனச்சுக்கிற?" "ஏங்க இல்லங்க தந்துர்றேங்க." "அதெல்லாம் தெரியாது. குடுத்து தான் ஆவணும். இல்லன்னா ஆச்சு பூச்சி அப்பளம், முட்டைக்கோசு." "இல்லங்க நான் எப்படியோ குடுத்துருவேங்க." "அவ்வளோதான்பா." அடுத்தது, "எப்பா அந்த பணம் குடுத்து தானப்பா ஏதோ ஹெல்ப்ன்னு கேட்ட. குடுத்தேன். அ வாங்கிக்கிட்ட. என்ன ப எல்லாம் ஓகே தானே? எல்லாம் எல்லாம் பெஸ்ட்டா முடிஞ்சிருச்சா உனக்கு?" முடிஞ்சிருச்சுங்க சார்." "சரிப்பா உனக்கு கஷ்டங்கிறப்ப குடுத்தேன். எனக்கு பணம் தேவைப்படுது. எப்போப்பா தர?" "அ இல்ல அப்படிங்களாங்க. ம். உன்ட்ட எப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்ட்ட வாங்கிட்டு நான் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. நான் குடுத்துர்றேங்க எப்படியாவது நீங்க இன்னொரு வாட்டி கேட்கறதுக்கு முன்னாடி குடுத்துர்றேங்க." இது ஏங்க ம் பணம் இது குடுத்தேனே அ நான் கேட்கவே ஒரு மாரியா இருக்கு. திரும்ப நம்ம எங்க வீட்ல எல்லாரும் தொல்ல பண்றாங்க. எனக்கும் செலவுகள்லாம் இருக்கு. அதுவா? அ 2 நாள் கழிச்சு தரேனே. இருக்கு. அம் வீட்டுக்கே போ முடியாது இப்போ. அது மாரி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றது? என்ட்ட காசு வச்சுக்கிட்டா இல்லங்கிறேன். தரேன், தரேன். போயிட்டு வாங்க அப்புறம். நாளைக்கு வாங்க இருந்தா தரேன் பார்ப்போம். எப்படியோ பார்த்து பணத்த குடுத்தீங்கன்னா அதான் பார்ப்போன்ட்டேனே. யாரு? பணத்த வாங்குனவரு குடுத்தவரு மாரி பேசுவாரு. குடுத்தவரு வாங்குற மாரி பேசுவாரு. எதுலயுமே மையமா இருக்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும். அதாவது எதுலயுமே வந்து ஒரு புள்ளி இருந்தா தான் கோலம் போட முடியும்னு சொல்லுவாங்கல்ல. எதுலயுமே ஒரு சென்டர் பாயிண்ட் வேணும். அதே மாரி எதுலயுமே சரியா? இப்ப வட்டம் போடணும்னா கூட ஒரு காம்பஸ்ன்னு ஒண்ணு வேணும். அந்த காம்பஸ்ல ஒரு கம்பின்னு ஒண்ணு வேணும். அத வச்சு தாங்க வட்டம் போட முடியும் சுத்தி. அது மாரி எதா இருந்தாலும் ஒரு மீடியமா ஹேண்டில் பண்றது தான் நன்மை. யா என்ன ஒண்ணு மீடியமா ஹேண்டில் பண்றதுல ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா, மிடில் கிளாஸுக்கு தான் கஷ்டம். வேற ஒண்ணும் இல்லங்க. மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க மீடியமா ஹேண்டில் பண்ணுவாங்க. திடீர்னு ஆனா அவங்க எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிருவாங்க. அ கீழ் லெவல்ல இறங்க முடியாது, மேல் லெவல்ல ஏற முடியாது. ஆனா, எத எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. என்ன இவ்வளோ கரெக்ட்டா சொல்றேன்னு பார்க்குறீங்களா? நானும் ஒரு மிடில் கிளாஸ் தான். அ ஆனா எப்போதுமே எல்லாரும் ஒரே லெவல்ல இருக்க முடியாது. மேல இருக்கவங்க கீழ வருவாங்க, கீழ இருக்கவங்க மேல போவாங்க. மிடில் கிளாஸு மாடல் கிளாஸா மாறலாம். அ